என் கையில இருக்கிற இந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டா பல்லாவரம் போயிருந்தப்ப இந்த மொபைல் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோமேக்ஸ் Q66ன்ற மாடல் தான். இது வந்து ஒரு ஸ்லைட் டைப் மாதிரி தான். பட் ஆனால் இது வந்து சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நான் வாங்கும்போது ரொம்ப மழையா இருந்தது. அதனால நான் இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கல, எதுவுமே பண்ணவே இல்லை. இது ஒர்க் ஆகுமா இல்லையான்றது எனக்கு சரியா தெரியல. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி இது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னால் டிஸ்பிளே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இது உள்ளுக்குள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாவே தெரியல. கவர்லாம் பார்க்கல நல்லா இருக்கு. இந்த மாதிரி மொபைல் நீங்க யாராவது யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த மொபைலை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதே போல இது நம்ம ஓப்பன் பண்றோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாலாம் போக மாட்டேங்குது, பாதியிலே நின்றுக்குது. அதனால சரி அதையுமே ஏதாவது உள்ளுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. இது மாதிரி ஃபோன் நான் வந்து இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணதும் கிடையாது. அதனால தான். பேட்டரின்னு பார்த்தோம்னா மைக்ரோமேக்ஸோட தான். ஆனால் இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா BL5C அந்த மாடல் தான் இது. பேட்டரி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குது. 800 mAh தான் இருக்குது. நம்ம எச்சா MHA கொடுத்தோம்னா இந்த மொபைலில் தாங்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இதுக்கு நம்ம இதில் இருக்கிற சைடில் ஒரு 4 ஸ்க்ரூ தான் இருக்குது. அந்த 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு பின்னால் இருந்து இது ஓப்பன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஸ்லைடை பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் சைடில் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதையும் போர்டு எல்லாமே கழட்டி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே கீழே வந்து 4-5 ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக வேண்டி அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஸ்லைடு நம்ம மேலே தள்ளும்போது அது கரெக்டாக ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி தான். அது வந்து ஒரு ஷட்டர் மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கும். அதனால ஸ்லைடில் வந்து பெரும்பாலும் ஸ்டிப்பு தான் இருக்கும். அந்த ஸ்டிப்புமே வந்து மூமெண்ட்லேயே தான் இருக்கணும் எப்பயுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைடை வந்து மேலேயோ கீழேயோ நம்ம இறக்கும்போது ஏற்றும் போதும் அந்த ஸ்டிப்பு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் டிஸ்பிளேக்கு வந்து நமக்கு வந்து பவர் கிடைக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டிஸ்பிளே வந்து போயிடும். இப்போ இருக்கிற ஃபோல்டெல்லாம் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த இது தெரியுது இல்லையா, இல்லை லைன் வருது, அந்த மாதிரி தான். ஃபஸ்ட் இருந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டிப்பு ரொம்ப இதாக இருக்கும். இது பின்னால் கவர்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பின்னால் வேறு எந்த ஸ்க்ரூவுமே இல்லை. எல்லாமே பார்த்தா முன்னால் இந்த கீபோர்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எப்படி ஓப்பன் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்றது தான். இது டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. நான் இது வரைக்கும் இப்படி பார்த்தது இல்லை. ஏன்னா பெரும்பாலும் நம்ம பின்னாடி கவர் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்லேருந்து பின்னால் இன்னொரு கவர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக கீபோர்டையே தனியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. கீபோர்டு வந்து ஒரு இது கூட அட்டாச் ஆகிருக்கு, மெட்டல் பிளேட்டு கூட. ஃபோனுமே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி தான். பாதி என்ன மெட்டலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபோனு. ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல்ன்றதுனால எல்லாம் சால்ட்ரிங் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த மொபைல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 2012, 13 இந்த ரேஞ்சில் லான்ச் ஆனது. இப்போது நம்ம இதோடைய சால்ட்ரிங் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம இது வேலை பார்ப்போம். வேறு ஏதாவது ஸ்க்ரூ இருக்குதா அப்படின்னு பார்த்தா போர்டை வந்து தனியாக இந்த பிளேட் கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இப்போ அந்த பிளேட்டையுமே ரிமூவ் பண்ணோம். அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஸ்டிக்கர் வேறு போட்டு வச்சுருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டிக்கர் வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்டிப்பு வந்து நமக்கு லூஸ் ஆகி எங்கேயாவது போயிடாமல் இருக்கிறக்க வேண்டி அதை ஒட்டி வச்சுருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கும். 2 விஷயந்தான். ஏன்னா இந்த ஸ்டிக்கரில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வந்து கன்சியூம் பண்ணும். இது வந்து ஒரு மெட்டல் ஸ்டிக்கர் மாதிரி. நான் இது உங்களுக்கு எப்போயாவது பிரிச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து செக் பண்ணி காட்டுறேன். இது போக இன்னும் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. பேப்பருங்கள்லேயே வந்து பவரை வந்து கன்சியூம் பண்ணும். அந்த மாதிரி பேப்பர்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இது பிரித்து எடுத்துகிட்டு அடியில் இருக்கிறதையும் எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா இந்த ஸ்க்ரூவெல்லாம் இங்கேயும் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 3 ஸ்க்ரூ மட்டும் இருக்குது. அந்த 3 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்ப டஸ்ட் இருந்தது. இந்த இடம் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொட்டேட் ஆகிற ஒரு இடம். அந்த ரொட்டேட் ஆகிற இடத்துல ஃபுல்லாக ரெஸ்ட்டு பவுட்ரு மாதிரி என்னென்னமோ இருந்தது. இது என்னன்னே எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இதில் இருந்து அந்த பிளாஸ்டிக் வந்து இப்படி நாளாகும்போது இப்படி ஆயிடுச்சா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் ஆனால் பிளாஸ்டிக் வந்து இந்த அளவுக்குலாம் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது உள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரப்பரு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால தான் யோசிக்கிறேன். இப்போது இது வந்து ரொம்ப அங்கங்கே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் ஏதாவது பின்னால் ஏதாவது மாட்டினது இல்லை ஏதாவது கழட்டினது ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு சரியா தெரியல எனக்கு. ஏன்னா இந்த மொபைல் பார்க்கும்போது சர்வீஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இது ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா பின்னால் ஒரு ஸ்க்ரூவும் இல்லாமல் தான் இருந்தது. அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இதையும் நம்ம பிரிச்சுட்டு இதிலேருந்து நம்ம டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுவோம். நான் இந்த மொபைலை பார்க்கும்போது இது வந்து கிளிப் டைப்பில் தான் இருக்கும், நோக்கியா மாதிரி அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்து கிளிப் டைப்பில் இல்லை.
பேக் சைடில் ஒரு 5 ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ அதையும் நம்ம கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஓகே, இப்போ ஃப்ரீயாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருந்த ஒரு ஸ்க்ரூவு தான் வந்து லாக் ஆகி நிற்கிது. அதனால அது பாதியில் நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன நம்ம அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து பெரிய லென்த்து போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் காரணம். ஏன்னா இவங்க சர்வீஸ் பண்ணும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்க்ரூவுங்களை மாற்றி போட்டுடுறாங்க. அதுக்கான ஸ்க்ரூவை நம்ம கரெக்டான அளவில் வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த இது வந்து பிளேட்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். சரி, இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணிட்டு, ஏன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப ரெஸ்ட் இருந்தது. நான் அந்த ஒரு ரீசனுக்காக வேண்டியுமே இது ஓப்பன் பண்ணியிருந்தேன். சரி, ரெஸ்ட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதை ஃபுல்லாக நம்ம டோட்டலாக தான் பிரிக்க போகிறோம். ஏன்னா மொபைலை வந்து கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் அப்படியே பார்த்துருவோம். இதை பிரித்து எடுத்தோம் அப்படின்னோம்னா 3 போர்டு வச்சுருக்கிறாங்க. அது போக அந்த கீபேடு கவரே வந்து ஒரு 4 கவர் வருது, ஒரு பேட்ரி. அப்புறம் இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி பிரித்து எடுத்தோமோ அதே மாதிரி எல்லாத்தையும் மாட்டிடுவோம். ஏன்னா பிரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், அதை மாற்றுறதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக மாட்டணும். நம்ம பிரிக்கும்போது டக்குன்னு அவசரத்தில் பிரிச்சுருவோம். அதை திரும்ப நம்ம அந்த இடத்துலையே திரும்ப பேஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரி, நீங்கள் பாருங்கள். இல்லை இது போல் நீங்கள் ஏதாவது பார்த்து அனுபவம் இருக்கான்றதை எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நீங்களே இது வரைக்கும் ஏதாவது மொபைல்லாம் பிரிச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது அனுபவம் சொல்லுங்கள். இப்போ நமக்கு அந்த ஸ்லைடு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஏன்னா நான் உள்ளே இருந்த அந்த ஸ்க்ரூவை மாற்றி போட்டேன். அதனால இப்போ நம்ம இது பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆகுதா அப்படின்றது. ஏன்னா இது நான் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுத்து தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறைய கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அவர் இல்லை இதையும் சேர்த்து எடுத்துக்கோ, நான் கம்மியாக நீ தரேன் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். இது ஆன் ஆச்சுன்னா நமக்கு லக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஆன் ஆயிடுச்சு. அப்போ வந்து பேட்டரி தான் சார்ஜர் இல்லாமல் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமாம், பேட்டரி சார்ஜ் இல்லை. சார்ஜ் போட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. பழைய மாடல் மொபைலுங்களை பொறுத்தளவுக்கு இப்படி தான் இருக்கும் போல். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது பழைய மொபைல் இதே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வரைக்குமே ஐஃபோனை பொறுத்தளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜர் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இதில் பேட்டரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு ஆஃப் ஆகிக்குது. ஆன் ஆகிற மாதிரி எனக்கு ஒன்றும் சரியாக தெரியல. சரி பார்ப்போம், நம்ம இதை சார்ஜ் போட்டு கண்டினியூவாக பார்ப்போம். கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு வச்சோம்னா அதுவும் மறுக்கா வேலை பார்க்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நான் இப்போவுமே இதை வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1/2 ஹவருக்கு பக்கம் சார்ஜ் போட்டு தான் வச்சுருந்தேன். அப்போவுமே சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. இல்லை பேட்டரி தான் பிரச்சனையாக இருக்கும். நம்மள்ட்ட வேறு ஏதாவது பேட்டரி இருக்குது அதை போட்டு ஆன் பண்ணலாம் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற பேட்டரி எல்லாமே எம்ஹெச் அதிகமாக இருக்குது. எம்ஹெச் அதிகமாக இருந்தால் என்ன பிரச்சனை பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதுக்கான எம்ஹெச்சே இருக்கிற பேட்டரியை போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஓல்டு மாடல் மொபைலு. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஒயரே 2 பின்னு தான் இருக்கும். அதாவது ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் இருக்கும். கம்யூனிகேஷன் கேபிள்லாம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ நான் இதை சார்ஜ் போட்டு வச்சுருவோம். இப்போவுமே இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் எடுத்து ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சு. ஆனால் ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. கீபேடுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இது ஒர்க் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த ஃபோனு. இது போல் நீங்கள் ஏதாவது மொபைலில் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு இந்த ஃபோன் மறுக்காவும் ஆஃப் ஆச்சு. அதனால சரி அப்போ ஓகே மறுக்க நம்ம சார்ஜ் போட்டுருவோம் அப்படின்னு சார்ஜ் போட்டிருக்கிறேன். இந்த ஃபோன் பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இனி நான் இந்த ஃபோனை வந்து சிம் போட்டு நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது.